அனைவருக்கும் வணக்கங்க. இந்த ஸ்ட்ரீம் ஏபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? அதாவது ஃபில்டர் மெத்தட் என்ன வேலை பண்ணுது, மேப் மெத்தட் என்ன வேலை பண்ணுது, ஃபார் ஈச் மெத்தட் என்ன வேலை பண்ணுதுன்றத புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஃபில்டர் மெத்தடுடைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், மேப் மெத்தடுடைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன், ஃபார் ஈச் மெத்தடுடைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கல. அததான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒரு அரே லிஸ்ட் உருவாக்குறேன். அந்த அரே லிஸ்ட்ல 4 விதமான நம்பர் ஆட் பண்றேன். அப்புறமா அந்த அரே லிஸ்ட்ல இருக்க நம்பர்ல எந்த நம்பர் ஈவன் நம்பரோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து அதுக்கான ஸ்கொயரை கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இதுதான் இந்த ப்ரோக்ராம் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ரோக்ராம்ல ஃபில்டர் என்ன பண்ணுது, மேப் என்ன பண்ணுது, ஃபார் ஈச் என்ன பண்ணுது, அதாவது டெக்னிக்கலா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றத டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீம் மெத்தட் என்ன பண்ணுது, இந்த அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டை ஸ்ட்ரீம் ஏபியோட கனெக்ட் பண்ணுது. ஒன்ஸ் கனெக்ட் பண்ண பிறகு இந்த ஸ்ட்ரீம் ஏபி என்ன பண்ணும், இந்த அரே லிஸ்ட்ல இருக்க முதல் வேல்யூவை எடுக்கும். முதல் வேல்யூ எது? 10. அந்த 10 எடுத்து ஃபில்டர்ன்ற மெத்தடுக்குள்ள பாஸ் பண்ணுது. அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த ஃபில்டர் மெத்தட் என்ன சொல்லனா, எனக்கு அந்த 10ன்ற வேல்யூவை டைரக்டா பாஸ் பண்ணாத, எனக்கு அந்த 10ன்ற வேல்யூவை ஒரு ப்ரெடிகேட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் மூலமா அந்த 10ன்ற வேல்யூவை பாஸ் பண்ணுன்னு சொல்லும். இப்போ இந்த ஃபில்டர் மெத்தடுக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம இங்க பாருங்க, இந்த ஃபில்டர் மெத்தட் ஹேவிங் ஒன் பேராமீட்டர் கால்ட் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் தான் பேராமீட்டரா வச்சுன்னு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபில்டர் மெத்தடோடைய பேராமீட்டர்ல ஒரு ப்ரெடிகேட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதணும். ஓகேங்களா? அந்த லாம்டா எக்ஸ்பிரஷனை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இந்த ப்ரெடிகேட்டுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷன்ல நான் என்ன எழுதியிருக்கேன், நம்பர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் பேராமீட்டரை பாஸ் பண்றேன். இந்த ப்ரெடிகேட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கான இம்ப்ளிமெண்டேஷனை எழுதுறேன். ஓகேங்களா? நம்பர் மாடுலஸ் 2ன்னு சொல்றேன். அப்படி நம்பர் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 இருந்தா வந்திருக்க நம்பர் ஈவன் நம்பர். அப்படி 0 இல்லைன்னா அந்த நம்பர் ஆட் நம்பர் சொல்லி டிசைட் பண்ணி இந்த ப்ரெடிகேட் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸா கொடுக்கும். நம்மளுடைய கேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்க 10 இருக்கிறதுனால இந்த ப்ரெடிகேட் ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை யார் கால் பண்ணுவாங்க? நான் இங்க ப்ரெடிகேட்டுக்கான ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிட்டேன். யார் இந்த இடத்துல நம்பருக்கு வேல்யூ பாஸ் பண்ணுவா, யாரு இந்த பர்டிகுலர் லாம்டா எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவா? யார் எக்ஸிக்யூட் பண்ணுவானா, ஃபில்டர்ன்ற மெத்தட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். நம்மளுடைய வேலை அந்த ப்ரெடிகேட்டுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த ஃபில்டர் மெத்தட் என்ன பண்ணும், இந்த ப்ரெடிகேட்டுக்குள்ள இருக்க டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, ப்ரெடிகேட்டுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கு, டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப ஃபில்டருக்குள்ள போறேன், அதுக்கப்புறமா இந்த ப்ரெடிகேட்டுக்குள்ள போறேன். ப்ரெடிகேட்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த டெஸ்ட் மெத்தட் அக்செப்ட் ஒன் பேராமீட்டர், அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் மெத்தட் ரிட்டர்ன் பூலியன் வேல்யூ. ஓகேங்களா? இந்த ஃபில்டர் மெத்தட் ப்ரெடிகேட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்குள்ள இருக்க டெஸ்ட்ன்ற மெத்தடை கால் பண்ணோம். அப்படி கால் பண்ணும்போது இந்த 10ன்ற நம்பரை இன்புட் பேராமீட்டரா அந்த டெஸ்ட்ன்ற மெத்தடுக்கு பாஸ் பண்ணோம். அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த 10ன்ற நம்பர் இந்த பர்டிகுலர் நம்பர் வேரியபிள் அசைன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ப்ரெடிகேட் லாம்டா எக்ஸ்பிரஷன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த டெஸ்ட் மெத்தட் ரிட்டர்ன் ட்ரூன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 10ன்னு இருக்கு. ட்ரூன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண உடனே ஃபில்டர் என்ன பண்ணோம், ஓகே இந்த நம்பருக்கு ட்ரூன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அதனால இந்த 10ன்ற நம்பரை நான் மேப்புக்கு பேராமீட்டரை அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடும். ஓகேங்களா? இதுதான் ஃபில்டர் மெத்தடுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ப்ரெடிகேட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கான ப்ரோக்ராம் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் கோட் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணதுனால இந்த ஃபில்டர் மெத்தட் என்ன பண்ணோம், இந்த நம்பர்ல இருக்க 10ன்ற வேல்யூவை மேப்ன்ற மெத்தடுக்கு பேராமீட்டரா பாஸ் பண்ணோம். அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த மேப் மெத்தட் என்ன சொல்லும், அந்த 10ன்ற வேல்யூவை டைரக்டா பாஸ் பண்ணாத, எனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் மூலமா பாஸ் பண்ணுன்னு சொல்லும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த மேப்புக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த மேப் மெத்தடை பாத்தீங்கன்னா இந்த மேப் மெத்தட் அக்செப்ட் ஒன் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா?
ஸோ we have to pass ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷனை நம்ம பாஸ் பண்ணி விட்டுறணும். ஓகே, நம்ம வந்து அதுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணியாச்சு. இந்த கோடை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா? இந்த கோடை வந்து மேப்ன்ற மெத்தட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மேப் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் பேராமீட்டரா இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த அப்ளை மெத்தட் அக்செப்ட் ஒன் பேராமீட்டர், அதுக்கப்புறமா அந்த அப்ளை மெத்தட் ரிட்டர்ன் ஒன் வேல்யூ. இந்த மேப் மெத்தட் அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்குள்ள இருக்க அப்ளை மெத்தடை கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது 10ன்ற வேல்யூவை பேராமீட்டரா பாஸ் பண்ணும். அப்படி பாஸ் பண்ணி கால் பண்ணும்போது அந்த 10ன்ற நம்பர் இந்த நம்பர் வேரியபிள் வந்து அசைன் ஆயிடும். ஒன்ஸ் அசைன் ஆன பிறகு ஏரோக்கு ரைட் சைட்ல இருக்க அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷன் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது 10 × 10 100ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 100ன்ற வேல்யூவை யார் ரிட்டர்ன் பண்ணுவா? அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்குள்ள இருக்க அப்ளை மெத்தட் 100ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த 100ன்ற வேல்யூவை இந்த மேப் மெத்தட் வாங்கி அந்த 100 வேல்யூவை அடுத்த அவைலபிள் மெத்தடுக்கு பாஸ் பண்ணோம். நம்ம கேஸ்ல யாரு அடுத்த அவைலபிள் மெத்தடு? ஃபார் ஈச். கரெக்டுங்களா? அந்த ஃபார் ஈச்சுக்கு இந்த மேப் மெத்தட் அந்த 100ன்ற வேல்யூவை பாஸ் பண்ணோம். இதுதான் வந்து மேப் மெத்தடுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மேப் மெத்தட் 100ன்ற வேல்யூவை ஃபார் ஈச் மெத்தடுக்கு பேராமீட்டரா பாஸ் பண்ணோம். பாஸ் பண்ணும்போது அந்த ஃபார் ஈச் மெத்தட் என்ன சொல்லும்? எனக்கு அந்த 100ன்ற வேல்யூவை நம்பரா டைரக்டா பாஸ் பண்ணாத ஒரு கன்சியூமர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா பாஸ் பண்ணுன்னு சொல்லும். இந்த ஃபார் ஈச் மெத்தடை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஈச் மெத்தடுக்கான பேராமீட்டர் வந்து கன்சியூமர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? அதனாலதான் வந்து ஃபார் ஈச் வந்து வர நம்பர் வேல்யூவை ஒரு கன்சியூமர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா எதிர்பார்க்குது. அதனாலதான் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சியூமர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கான லாம்டா எக்ஸ்பிரஷனை இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கான கோடை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவான்? ஃபார் ஈச் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த ஃபார் ஈச்சுக்குள்ள போனீங்கன்னா கன்சியூமர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் பேராமீட்டரா இருக்கு. அந்த கன்சியூமருக்குள்ள பாத்தீங்கன்னா அக்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. அந்த அக்செப்ட் மெத்தட் அக்செப்டிங் ஒன் பேராமீட்டர், அதுக்கப்புறமா தட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனி வேல்யூ. இந்த அக்செப்ட் மெத்தடு ரிட்டர்ன் டைப் எதுவும் கொடுக்கல, ஆனா ஒரு பேராமீட்டரை மட்டும் வாங்குது. ஓகேங்களா? இந்த ஃபார் ஈச் மெத்தட் என்ன பண்ணனா அந்த கன்சியூமர் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்குள்ள இருக்க அக்செப்ட் மெத்தடை கால் பண்ணி அதுல 100ன்ற வேல்யூவை பாஸ் பண்ணோம். அந்த 100ன்ற வேல்யூவை பாஸ் பண்ண உடனே இந்த 100ன்ற வேல்யூ எங்க வந்து அசைன் ஆகும்? இந்த நம்பர் வேரியபிள் வந்து அசைன் ஆகும். ஒன்ஸ் நம்பர் வேரியபிள் அசைன் ஆன உடனே இந்த கன்சியூமர் லாம்டா எக்ஸ்பிரஷனுக்கான கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகும் போது இந்த இடத்துல 100ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதாவது 10க்கான ஸ்கொயர் 100ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது மாதிரிதான் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? திருப்பி இந்த ப்ரோக்ராம ஒரு வாட்டி ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்க பாருங்க 100 400 பிரிண்ட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் 30 கொடுத்தேன்னா 30க்கான ஸ்கொயர் வரும். 30க்கான ஸ்கொயர் வந்து 900. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்த சினாரியோ வந்து ஈவன் நம்பருக்கான சினாரியோ பார்த்தோம். இதுவே ஒரு ஆட் நம்பர் பாஸ் ஆச்சுன்னா இப்ப அடுத்த ஐட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா 15 இருக்கு. இந்த 10 ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாரு? அந்த அரே லிஸ்டுக்குள்ள போயிட்டு அடுத்த அவைலபிள் வேல்யூவை எடுப்பாரு. அதாவது 15 எடுப்பாரு. இந்த 15ன்ற வேல்யூவை ஃபில்டருக்கு பாஸ் பண்ணுவாரு. ஃபில்டர்ல இருக்க ப்ரெடிகேட் என்ன பண்ணோம்? இதை செக் பண்ணோம். இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு. இது கண்டிப்பா வந்து ஆட் நம்பர் தான். அதனால ப்ரெடிகேட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ப்ரெடிகேட் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால இந்த ஃபில்டர் என்ன பண்ணோம்? அந்த 15 நம்பரை அடுத்த ஆபரேஷனுக்கு அனுப்பவே அனுப்பாது. அங்கே ஸ்டாப் ஆயிடும். அங்கே ஸ்டாப் ஆனதுனால இந்த ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாரு? திருப்பி லிஸ்டுக்குள்ள போய் 15க்கு அடுத்து இருக்க வேல்யூவை எடுப்பாரு. எடுத்து திருப்பி ஃபில்டருக்கு பாஸ் பண்ணுவாரு. இந்த 20 வந்து ஈவன் நம்பர்ன்றதுனால இது ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி இதுக்கான ஸ்கொயர் வந்து இங்க பிரிண்ட் ஆகும். அதாவது இங்க 400 பிரிண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா புரிஞ்சிருக்கேன்னு நம்புறேன் நானு. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு பிங் பண்ணுங்க. உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க.
பிராக்டிஸ் பண்ணாதான் நீங்க ஃபெமிலியர் ஆவீங்க இதுல. ஓகேங்களா? பிராக்டிஸ் மேக் பர்சன் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால பிராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை ஃப்ரம் சுரேஷ். அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்ல நான் கோர் ஜாவா ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு கான்பிடென்ட்டும் வரும். இது ஒரு சாதாரண ரெக்கார்டட் கோர்ஸ் இல்ல. இந்த கோர்ஸ் நீங்க படிக்கும்போது எங்கெல்லாம் டவுட் வருதோ என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால இந்த கோர்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் இன்டராக்டிவ் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். திரையில் காண்பிக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.